2025 வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 12 ராசியிலேயே இந்த துலாம் ராசி என்பர்கள் மட்டும்தான். உங்களுடைய வளர்ச்சியில மாத்திரம் ஒரு சுயநலமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 2026. இந்த 2026 அந்த வேலையில ஒரு அங்கீகாரம், ஒரு நிரந்தர தன்மை இப்படியெல்லாம் மாறுவதற்குண்டான ஒரு தருணம். இந்த 2026ல உங்க குழந்தைகள் செட்டில் ஆகி நல்ல ஒரு திருமணம் நடந்து நல்ல லைஃப்ல குழந்தை பேர் எல்லாம் பெற்று நல்ல லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த 2026 துலாம் ராசி என்பவர்கள் குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். தொழில் ரீதியாக நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணம். இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல இரட்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள் பார்க்க போறோம். இந்த 2026 புத்தாண்டு பலன்கள்ல முக்கியமாக வகிக்கக்கூடிய, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் போது, வருட பலன்கள் நம்ம எப்போதுமே கணிக்கும் போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்களின் தன்மையை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். இந்த காலகட்டம், இந்த 2026 இந்த 4 கிரகங்களினுடைய கோச்சார தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகிறார். சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதம் குரு பகவான் பயிற்சியாகி வருகிறார். ஆக மொத்தம் இந்த வருடத்துல குரு பகவான் 3 தன்மைகளை பெறுகிறார். மிதுன ராசி, கடகராசி, அடுத்து சிம்ம ராசி. இந்த 3 தன்மைகளை பெறுவதனால எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. அடுத்து சனி பகவான் மீன ராசியில ஜூலை மாதம் வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். ஆப்டர் ஜூலை அவர் வக்ரத்தன்மை பெறுகிறார். ராகு கேதுக்கள் கும்பராசியிலையும் சிம்ம ராசியிலையும் இந்த டிசம்பர் மாதம் 2026ல தான் அந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகின்றன. அதனால இந்த 4 கிரகங்களின் தன்மையை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை திருக்கணிதப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்கள் 2026 உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரியாக தான் எல்லா இடத்துலயும் ஒரு உறுதித்தன்மை அப்படின்ற பெறக்கூடிய ஒரு நேரம். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டே போங்க, நான் இதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய வளர்ச்சியில மாத்திரம் ஒரு சுயநலமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 2026. 2025 வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 12 ராசியிலேயே இந்த துலாம் ராசி என்பர்கள் மட்டும்தான். சுயநலமே இருக்காது. தன்னை சார்ந்தவர்களும் தன்னுடைய குடும்பத்தார்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சில நிறைய விஷயங்களே பண்ணியிருப்பாங்க. இவர்களை வருமானத்திற்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இவர்களை சார்ந்தவர்கள் இவர்களை ஒதுக்கி விட்டுருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருந்தே தள்ளி வச்சிருப்பாங்க. இவர்களை ஒரு பெரிய பொருட்டா மதிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர்களாக தான் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த 2026 யார் யாரெல்லாம் உங்களை நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினார்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு பாடம் புகட்டக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. அவர்கள் முன்னாடி நீங்க எழுந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் பொறாமப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 2026 அந்த வேலைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர தன்மை. 2 வருடங்களாக எங்களுக்கு வேலையில எந்த ஒரு நிரந்தர தன்மையுமே இல்ல, ஏதோ ஒரு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. அதே சமயத்துல ஒரு இடத்துல நாங்க நிரந்தரமாக இருந்தாலும் அங்க எங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் இல்ல அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இந்த 2026 அந்த வேலையில ஒரு அங்கீகாரம், ஒரு நிரந்தர தன்மை இப்படியெல்லாம் மாறுவதற்குண்டான ஒரு தருணம். இந்த வேலையினால பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையவே ஒத்தி வச்சிருப்பாங்க. இப்ப எனக்கு திருமணம் வேண்டாம், எனக்கு நான் லைஃப்ல செட்டில் ஆகட்டும், இன்னைக்கு வயது 28 29 இருக்கும், இன்னுமே வயதுல என்ன செட்டில் ஆகி எப்போ திருமணம் பண்ண போற அப்படின்ற மாதிரியான பெற்றோர்களின் ஆதங்கம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு எரிமலையாக வெடிச்சிட்டு இருக்கும். இந்த 2026ல உங்க குழந்தைகள் செட்டில் ஆகி நல்ல ஒரு திருமணம் நடந்து நல்ல லைஃப்ல குழந்தை பேர் எல்லாம் பெற்று நல்ல லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆக போற, நீ எப்பதான் பண்ணி வைக்க போற அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்ட நபர்கள் முன்னாடி
உங்க குழந்தைகளினுடைய திருமணம், இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய திருமணம் பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு திருமணமாக இருக்க போது. எல்லாருமே கண் வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அந்த ஸ்டேட்டஸான ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு 2026 தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சித்திரை, அடுத்து சுவாதி, அடுத்து விசாகம், இந்த 3 நபர்களுமே பாத்தீங்கன்னா ராசியினுடைய சிம்பிளே துலாம் தான். அதனால எல்லா பக்கமும் அனுசரிச்சு போகக்கூடியவர்கள், எந்த விதமான ஒரு விதண்டாவாதமுமே இருக்காது. எல்லார்கிட்டையும் ஏதாவது குறை சொல்றியா, பரவாயில்ல நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக அந்த சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு அதற்கு தகுந்தார் போல் செல்லக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். ஆனா இவர்களையே அவர்கள் எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. மிகப்பெரிய அளவுக்கு மன காயங்கள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிரந்தர ஒரு வேலை தன்மையை கொடுக்க போறாரு. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆஃப்டர் ஜூலை அப்படின்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு வருமான வளர்ச்சி, உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அங்க புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2026 துலாம் ராசி என்பவர்கள் குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இப்ப ரிலீவ் ஆகி 4ஆம் இடத்திற்கு இந்த வருடத்தின் இறுதியில வர்றதுனால இந்த வருடத்துல குழந்தை அமைப்புகள் பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இயற்கை கருத்தரிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். கடந்த காலத்துல எல்லாம் IVF முயற்சி பண்ணியும் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்காது. இந்த வருடம் முழுமையாக அதற்குண்டான ஒரு பாக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், மீடியால நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது எல்லாமே இந்த வருடம் ஈடேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் இப்ப பெரிய ஆர்டிஸ்டா வந்திருப்பாங்க. ஆனா நீங்க இன்னும் அப்படியேதான் இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த ஆண்டுல இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடம் வரைக்கும் 9, 10, 11 இந்த 3 இடத்தையும் அந்த குரு பகவான் டிரான்சிட் ஆக போறாரு. அதனால உங்களுக்கு லாபங்கள் அதிகம், விற்பனை அளவு அதிகம், உற்பத்தி சார்ந்த தொழிலும் நிறைய ஒரு மாற்றங்கள் அடைய போகுது. எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு, அதனால தொழில் ரீதியாக நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக எனக்கு தொழில எந்த விதமான வளர்ச்சியுமே இல்ல, ஒரு அப்படியே கிடப்புல போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற தொழில் கூட இந்த ஆண்டு நல்ல ஒரு சுறுசுறுப்பை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். தொழில் ரீதியான அந்த வரக்கூடிய வருமானங்கள் கடன்ல அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 10ஆம் இடத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால அந்த வருமானம் எல்லாமே கடனுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். கடனுக்கு போகட்டும், ஒன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி ஏதாவது நோய் தொந்தரவுகள் வரும். 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஏதாவது நோய் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நீங்களே டிப்ரெஸ் ஆகி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு மனக்குழப்பம் அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால கடனுக்கு போறது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு பழைய அரியர் பணம் எல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லாம் ஜிஓ எல்லாம் பாஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கு, உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய ஒரு வருமான உயர்வு இருக்கு, எல்லாம் ஜிஓ எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு வருஷமாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன மாதிரியே இருந்திருக்காது. அந்த பழைய பெண்டிங்ஸ் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு, அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த அரியர்ஸ் எல்லாமே கிரெடிட் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான சில தகுதிகள், அதாவது உயர்வுகள், பதவி உயர்வுகள், நீங்க ஒரு இடத்துல ப்ரமோஷன் ஆகணும்ன்ற பட்சத்துல அதற்குண்டான தேர்வுகள் எல்லாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது எல்லாத்தையுமே கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. அடுத்து அரசாங்க தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள், இப்போ இந்த 2026 யார் யாரெல்லாம் தேர்வுகள் எழுதுறீங்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு
ஈஸியா நீங்க பாஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். அதுக்காக நான் சொன்னேன்னு சொல்லிட்டு படிக்காம போயிடாதீங்க. படிச்சுட்டு போங்க. ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இந்த 2026 இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல இரட்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஒரு பக்கம் 8 to 5 வந்து வேலைக்கு போவாங்க. அடுத்து திரும்ப 6 to 9, 6 to 10 அப்படின்ற டயத்துல பார்ட் டைமா ஏதாவது ஒரு ஜாபோ இல்ல பார்ட் டைமா பிசினஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம் இதெல்லாம் இருக்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதனால பெண்கள் பாத்தீங்கன்னா இரட்டிப்பு வருமானம் அமைவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் 2026 இருக்கு. சும்மா இருந்த பெண்கள் கூட ஏதோ ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்குமே ஹவுஸ் ஒய்ஃப்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவர்களுக்குமே நிறைய பேர்டன் இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு வருமானம் சம்பாதிக்கும் போது ஒரு மன ரீதியான ஒரு நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் 2026 இருக்க போது. விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகளை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுடைய விளையாட்டுல நீங்க ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஒரு கண்கொத்தி பாம்பாக அவங்க எதிரிகளினுடைய மதிப்பை வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணி அவங்களை எந்த இடத்துல வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை நுணுக்கமாக ஸ்மார்ட்டா நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. உள்ளரங்கு போட்டிகள்ல நிறைய கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வயதில் மூத்தோருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கடன்னால கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்காது. இதனால நீங்க குழந்தைகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய அளவுக்கு டிரான்சாக்சன் இருக்காது. அவங்க உங்களை விட்டு பிரிந்து பல வருடங்கள் ஆயிருந்திருக்கும். இப்ப நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கலாமா அப்படின்ற ஒரு சங்கோஜமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த கடன் தொந்தரவுகள்னால நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய இந்த வயது மூத்தோருக்கு அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் மறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.